ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் 12:20 நல்ல டீப் ஸ்லீப்பான ஒரு நேரம். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கோங்க. அதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. வாய்ப்பில்லாத இடத்துல நம்முடைய வார்த்தை கிரியை நடப்பிக்கிறது ராஜா. எங்களோட பேசு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் நம்ம பார்த்து சொல்கிற ஒரு காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாருங்க, அதாவது முன்னாடி நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். டோல் ஃப்ரீ நம்பர், இப்போ கூட சிலர் யூஸ் பண்ண டோல் ஃப்ரீ நம்பர். அடுத்து மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் 3 போட்டு ஹேஷ்டேக் போட்டால் பேலன்ஸ்லாம் தெரியும். இப்போ அதே மாதிரி நிறைய நம்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் நம்ம கொடுத்த டோல் ஃப்ரீ நம்பர் எது அப்படின்னா எரேமியா 33:3. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் எப்போதும் கூப்பிடலாம். ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது கூப்பிடும் போதுதான் ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எங்கெல்லாமோ ட்ரை பண்றோம், எங்கெல்லாமோ கூப்பிட்டு பார்க்கோம். கடைசியில் எல்லா பக்கமும் ஒரே நாட் ரீச்சபிளா இருக்கு. சில இடத்துல ஃபோன் பண்றோம், ஹலோ ஹலோன்னு சொல்றாங்க, ஆனா திருப்பி என்ன செய்ய மாட்டேங்காங்க. சும்மா ஏதாவது சும்மா பழக்க விடுவாங்க. இந்த ஸ்கூலு ஃபீஸு அப்படின்னு நீங்கள் அடுத்த 2 வார்த்தை பேசினா இது கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் வேலையாக இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க கொஞ்சம். அல்லேலூயா. இப்போ இந்த உலகம் பாருங்க அப்படின்னா, ஏதாவது நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து யார்கிட்டயாவது பேசுனீங்க அப்படின்னா சில தடவை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் சில சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது ஆண்டவர் அப்பொழுது, ஆமென், அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா ஆண்டவர் இம்மிடியேட்டா அவர் உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் நான் சொல்றேன், இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம், இந்த மாதம் என்ன எத்தனை மாதம்? 8வது மாதம். நான் விசுவாசிக்கிறேன், இனி ஒரு நாள் தான் இருக்கு. இந்த நாள்ல எட்டாத காரியங்கள் கர்த்தர் நமக்கு அறிவிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஜஸ்ட் லைக் அப்படி கடந்து பார்க்க கூடாது. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் சொல்லுங்க விசுவாசி. இந்த மாசம் எனக்கு எட்டாத உயரத்தை கர்த்தர் தரப்போறாரு. இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, இன்னும் ஒரே ஒரு நாள் தானே இருக்கு. ஆமா, அந்த ஒரு நாள் தான் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு பெரிய பெரிய நாள் நேரம்லாம் தேவையில்லை. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு நொடி போதும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த மாதம் கடைசிக்குள்ள ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சம்பூரணத்தை கர்த்தர் தருவார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒருவேளை இப்போ இன்னைக்கு நடக்கல அப்படின்னு கூட நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அந்த விதையை கர்த்தர் போடுகிறார். இன்னும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த மாதம், இந்த வருடம் முடிவதற்குள்ள ஆண்டவர் மகிமையான ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம்.
நான் சொல்றேன், இன்னைக்கு அறிஞ்சிருக்கவே மாட்டீங்க. உங்க மனசுல கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஐயோ, இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லையே, கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு செஞ்சார், இவ்வளவு பெரிய காரியத்தை என் பிள்ளைக்கு செஞ்சார் அப்படின்னு நீங்க சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் அறியாததும் எனக்கு எட்டாவது இந்த காரியம்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சம்பந்தம் எனக்கு வாய்ப்பே இல்லை. இந்த காலேஜில் என் பிள்ளை படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நன்மை என் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த காரியம் எட்டாது என்று நினைக்கிறீர்களோ, எட்டாத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். இந்த கல்யாண வீட்டில் தான் என்னடா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலாம் கேட்பாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எப்போதும் அப்படிதான் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார். எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது எரேமியா தீர்க்கதரிசி எங்க இருந்தார் அப்படின்னா, காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தோம்னா நமக்கு அந்த வார்த்தை என்ன வருமானு தெரியாது எனக்கு. அல்லேலூயா. நம்மள ஒரு காரியத்தில் பிடிச்சு வச்சுதான் வச்சுக்கோங்களேன். அநேகருடைய காவற் சாலை முற்றம்னா ஒண்ணு கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இங்க வந்து அடைக்கப்பட்டிருந்ததுன்னா நமக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது, நமக்கு எதுதான் வரும். என்னைக்கு நம்ம இந்த பிரச்சனை வெளியே, நான் சொல்றேன், நம்ம இனி வர நாட்கள்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, அதை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படணும். அல்லேலூயா. அப்படி வெளிப்பட்டாதான் நீங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வந்து ஆண்டவர் நம்மளை கொண்டு பலரை ஆசீர்வதிக்க விரும்புறார். இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதுன்னா, அவன் காவற்சாலையில் கடங்களை இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அவன் எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் வெளிப்படுவான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ, ஆனா ஆண்டவருக்காக நானும் நீங்களும் ஒரு வாயா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு 5 விதமான சூழ்நிலையில நீங்க இங்க இருப்பீங்க. 5 விதமான கூட்டம். அந்த 5 விதமான சூழ்நிலையில் மத்தியில நீங்க இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய போறார். ஆமென். எந்தெந்த சூழ்நிலை அப்படின்னா, முதல் சூழ்நிலை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் இப்போ இதுவரை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் வாசிக்கும் போது வாசிங்க. இப்போ பாருங்க, இப்போ ஆசான்னு ஒரு ராஜா, பேர் என்ன பேரு சொல்லுங்க? ஆசா ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர். இப்போ அந்த ராஜாக்கு படைகள்லாம் இருக்கு. அந்த படைகளுடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்க அப்படின்னா 5,80,000. எத்தனை பேரு? 5,85,000, 5,80,000 கூட்டி சொல்லுங்க. எவ்வளவு இருக்கு? காசிங்க. 3 லட்சம் பிளஸ் எவ்வளவு இருக்கு? 8வது வசனம். 5 லட்சத்தி கரெக்டா? 5,80,000. நான் கூட்டிலாம் வந்திருக்கேன், கூட்டி கழிச்சு தான் வந்திருக்கேன். 5,80,000. ஆப்போசிட்ல எத்தியோப்பிய ராஜா ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் சேரா. என்ன பேரு? சேராட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 10 லட்சம். இங்க எத்தனை பேரு? 5,80,000. இப்ப எது பெருசு? 10 லட்சம் பெருசா, 5,80,000 பெருசா? இப்ப 10 லட்சத்தோடு கூட ஒருத்த வாரான்னு இவனுக்கு கேள்விப்பட்டான். இவன் எண்ணி பார்க்கான். எத்தனை தடவை எண்ணாலும் உனக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? 5 லட்சத்தி. நீ 10 தடவை எண்ணாலும் 5 லட்சத்தி. நீங்க சொல்லுவாங்க, என்ன நல்லா எண்ணுப்பா, ஏதாவது எண்ணிக்கை என்ன செஞ்சிருப்ப, மிஸ் ஆயிருக்கும். இல்ல ராஜா, நம்மகிட்ட மொத்தத்துல எவ்வளவு எத்தனை பேர் தான் இருக்காங்க? 5,80,000 தான். இங்க சேராட்ட இருக்கிறது, அவன்கிட்ட இருக்க 10 லட்சம். இப்ப பிரச்சனை பாருங்க, ஒரு யுத்தம் வருது.
இவன் யுத்தத்தை தேடி போகல, யுத்தம் இவனை தேடி வருது. ஆசாவை தேடி யுத்தம் வருது. ஆசா போய் பைபிள் ஆசா போய் சண்டை போட போகல, ஆசாவை தேடி என்ன வருது? யுத்தம் வருது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பாருங்க, எல்லாம் ரெடி, யுத்தத்துக்கு எல்லாம் போறாங்க, எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா யுத்தம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச உடனே இவன் பார்த்தான், ஐயோ இந்த யுத்தத்தை நம்மளால நடத்த முடியாது. உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆசாவுக்கு நல்ல ஒரு கையை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா. யுத்தம் வந்த உடனே எல்லாம் ரெடி தான். ஆனா யுத்தம் வந்த பிறகு ஆசா செஞ்ச ஒரு காரியம், ஆசா கர்த்தரை நோக்கி, அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, ஆசா கர்த்தரை நோக்கி. நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்க, ஆசா கர்த்தரை நோக்கி, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆசா கர்த்தரை நோக்கி ரொம்ப முக்கியமானது. ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த கூப்பிட்டு தான் முக்கியம். அடுத்து வாசிங்க. கூப்பிட்டு, கர்த்தாவே, உடனே ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். எப்படி உத்தரவு கொடுக்கிறார்? அப்பொழுது வாசிங்க. போதும். ஆசாவுக்கும் சேனைக்கு முன்பதாக முறிந்து போனார்கள். அல்லேலூயா. முத கூட்டத்தில் இங்க இருக்கிற ஒரு கூட்டத்தை நான் சொல்றேன். இங்க இருக்கிற உங்க வாழ்க்கையில யுத்தத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள். யுத்தம், ஐயா நான் தேவையில்லாம நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா என்ன தேடி தேடி வருது. ஒருவேளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நீங்க யார்ட்டையுமே வம்புக்கு பண்ண மாட்டீங்க, ஆனா உங்களை தேடி வம்பு வருது. ஒருவேளை உங்க குடும்பத்துல, உங்க சொந்த பந்தத்துக்கு மத்தியில ஏதோ ஒரு காரியம், நீங்க நல்லதா இருப்பீங்க, ஆனா உங்களை தேடி என்ன வந்துகிட்டே இருக்கு? யுத்தம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட யுத்தத்தின் நடுவில் நீங்க வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவன் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிச்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இதுக்கு தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் யுத்தம் பண்றாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் முறிந்து விழ செய்வாராக. அல்லேலூயா. ஆனா ஆசாக்கு ஒண்ணு தெரிஞ்சது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நேரத்துல போய் அவன் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, பக்கத்து நாட்டுல ஒரு 2 லட்சம், அதுக்கு பக்கத்து நாட்டுல ஒரு 2 லட்சத்தை கடன் வாங்கி ஆட்கள் என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லுங்க. அந்த நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் இல்லைன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, பக்கத்து நாட்டுல கடன் வாங்குவாங்க. எங்க 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 நான் இந்த தடவை யுத்தத்துக்கு போறேன், நீ என்ன செய், 2 லட்சத்தை அனுப்பு, நீ எனக்கு 2 லட்சத்தை அனுப்பு, நான் உன் யுத்தத்துக்கு நான் 2 லட்சத்தை அனுப்புறேன். இப்படி அவங்க அந்த நாட்களில் செஞ்சாங்க. ஆனா இவன் ஒருபோதும் மனுஷனுடைய மனுஷியமா எதுவுமே திங்க் பண்ணல. இப்போ நம்ம வாழ்க்கையில ஏதாவது யுத்தம் வந்துச்சு அப்படின்னா, பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அது எந்த அறிவுல நம்ம டீல் பண்றோம் சொல்லுங்க? எதுல டீல் பண்றோம்? எதுல டீல் பண்றோம்? சிந்தனையில டீல் பண்றோம், அல்லது நம்ம எதுல டீல் பண்றோம்? பலத்துல. ஓ உனக்கு அப்படியா, உனக்கு 10 எனக்கு 10 இருக்கு, உனக்கு 100 எனக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமா கர்த்தர் மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில உங்களை யுத்தம் டெய்லி யுத்தம், நான் ப்ரொஃபெட்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. யுத்தம் குடும்பத்துல யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. குடும்பத்துல சமாதானம் இல்ல, சண்டை, கணவன் மனைவிக்கு உறவுல யுத்தம், நீங்க வேலை பார்க்குற இடத்துல யுத்தம், ஏதோ ஒரு இடத்துல யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க நினைக்கீங்க, இந்த யுத்தம் என்னைக்குதான் முடியும்? நானா போகலையே,
இந்த யுத்தத்துக்கு நானா போய் சண்டை இழுக்கலையே, ஆனா தன்னால வருதே. நான் சும்மா இருந்தாலும் சும்மா இருக்கிறவன என்ன செய்ய மாட்டேங்காங்க, நிம்மதியா இருக்க விட மாட்டேங்காங்க. ஆசா தன்னால சண்டைக்கு போல, அவனை தேடி தேடி தான் சண்டை வருது. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஆசாக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த காரியத்துல அவரே இறங்கி வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படணும்னு ஆசைப்பட்டார். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படியே, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதே எல்லாத்துக்கும் லேக்கிங்கா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து என்ன செய்யறோம், கூப்பிடுறோம். இன்னொரு வசனம் உண்டு, சங்கீதம் 56:9 வாசிங்களேன். சங்கீதம் 56:9. சங்கீதம் 56:9 வாசிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், போதும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் சத்துருக்கள் பின்னிட்டு. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், பிரச்சனை யாராவது சத்துரு எழும்புறான், ஏதோ யுத்தம் வருது அப்படின்னா, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டா போதும், சத்துருக்கள் பின்னிட்டு விழுவார்கள். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பலன் இருக்கு, நமக்கு ஒரு பலம் கத்த தந்திருக்கிறார். அவரை கூப்பிட்டா அவர் உடனே உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம கூப்பிட்டா சிலர் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க, உத்தரவே வராது, ரிப்ளை வராது. ஆனா நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை படைத்தவர், நம்மளை சிருஷ்டித்தவர், நீங்க கூப்பிடும் போது உடனே உத்தரவு கொடுத்து அவர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலையில் கடந்து வந்தாலும் பரவாயில்ல, உங்க குடும்பத்துல ஒரு யுத்தத்தோடு கூட நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில குடும்பத்துல நிம்மதி இல்லாம இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஐயோ, எப்போது என் குடும்பத்துல யுத்தம் 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 யுத்தம். நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட போறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை கத்த தர போறாரு. ஹல்லேலூயா. எப்படி தருவார் அப்படின்னா சொல்லுங்க, நான் அறியாததும். ஹல்லேலூயா. நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டா நீங்க அறியவே முடியாது. ஐயோ, இந்த யுத்தம் எப்படி முடிஞ்சது, ஆசா நினைச்சான் இது எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சான். ஆண்டவர் பார்த்தாரு, அவரே இறங்கி சத்துருக்களை முறியடிச்சாரு. ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் உங்க வாழ்க்கையில அவர் இறங்கி உங்க சத்துருக்களுக்கு முறியடிப்பார். அப்பொழுது நீங்க சொல்வீங்க, அவர் என் மேல எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, யுத்தம். ரெண்டாவது யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, அது அண்டர்லைன் பண்ணுங்க, கூப்பிட்டார்கள். அண்டர்லைன் கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. நான் சீரியஸா சொல்றேன், நீங்க கூப்பிட்டார்கள் அப்படிங்கறத நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. அவர்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உடனே மறு உத்தரவு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, முன்னாடி என்ன இருக்கு, செங்கடல், பின்னாடி பார்வோன். ரெண்டாவது நான் சொல்றேன், ஒரு நெருக்கத்தின் மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கலாம். யுத்தம்னா என்னது, நானா சண்டைக்கு போலப்பா, சண்டை என்ன செய்யுது, தேடி வருது. நிம்மதியா நான் இருக்கேன், நான் யாருக்கும் எந்த பாவம் என்ன செய்யல. வேலை பார்க்குற இடத்துல அப்படிதான் நொறு யாராவது என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க. சொல்லுங்க, வேலை பார்க்குற இடத்துல எப்படி இருக்கணும், நமக்கு சமாதானமா இருக்கணும். மேல இருக்கிறவன் உங்களை யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தா, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், சமாதானமா இருக்குமா? ஏதோ ஒரு காரியம் உங்களை யுத்தம் பண்றதுக்கு உங்களை வாலண்டரியா இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலை கடந்து போனவங்க தான் தெரியும், ஐயோ ஏன்பா இப்படி இருக்கு. நான் இன்னைக்கு சொல்றேன், யுத்தத்துல கர்த்தர் விடுதலை தரப்போறார். ஆமென். ரெண்டாவது, நெருக்கத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க போறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வராங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி வராங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வராங்க. ஆனா இப்போ சூழ்நிலையை பார்க்கும்போது முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல என்ன செய்யணும்னே தெரியல. உங்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். கர்த்தர் தானே என்ன அழைச்சாரு, கர்த்தர் தானே இந்த காரியத்தை செய்ய சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி தானே என் வாழ்க்கையில நடக்கிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போறாங்க, இப்ப கானான் தேசத்துக்கு போறாங்க. அவங்களுடைய லக்கு என்ன, கானான் தேசம். இப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக தான் கடந்து போறோம். ஆண்டவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கை இருக்கு. ஐயோ, ஆண்டவருக்கு பிரியமா தானே இருக்கேன்,
ஆண்டவர் சொன்னார், எகிப்தை விட்டு வெளியே வாங்க. நாங்கள் எகிப்தை விட்டு தானே வெளியே வந்திருக்கோம், பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கோம், அந்த பழைய அந்த 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 வழிபாட்டு முறையை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். இப்போ நாங்க எங்க போனோம் எங்களுக்கு தெரியும், அவ்வளோ ஒரு நெருக்கம். ஒருவேளை இந்த இரவு நேரத்துல ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில நீங்க கடந்து வந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் அறிவிக்க போறாரு. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு தெரியல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த நிலைமையில நம்ம இருக்கோம். சிலர் இருக்காங்க, எங்க போறது, முன்னாடி போறதா பின்னாடி போறதா? பின்னாடி நம்மளால போக முடியாது, முன்னாடி போக முடியாது. என்ன செய்ய தெரியல, கையை நோக்கி ஆண்டவரே அப்படிலாம் கூப்பிட முடியும். ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டார்கள், இன்னைக்கு நம்ம கூப்பிட போறோம், ஆண்டவரே இந்த நெருக்கத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு விசாலத்தை தாங்கப்பா. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? 20வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் எகிப்தியர் சேனையும் எகிப்தியருக்கு எப்படி இருந்ததா? மேகமும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை நெருக்குகிற அந்த சூழ்நிலைக்கு, அந்த 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 மனிதனுக்கு, உங்களை நெருக்கிற மனிதன், உங்களை நெருக்குகிற அந்த பிரச்சனையை ஆண்டவர் அந்தகாரமா கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. வாசிங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில இரவா இருக்கிற அந்த நெருக்கத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு இரவு வந்தது. ஆனால் அந்த இரவை கர்த்தர் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. வாசிங்க. போதும் ஜலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யறாரு. இந்த இரவு நேரத்தை செய்யற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால கர்த்தர் இரா முழுவதும் ஒரு கீழ்காற்றை அனுப்பி ஜலத்தை ஒதுங்கும்படி செய்வார். ஆமென். எந்த காரியம் உங்களை முன்னேற விடாம தடுக்கு, ஏதோ ஒரு காரியம் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு, முன்னவும் போக முடியல பின்னவும். அல்லேலூயா. அநேக சூழ்நிலையில நம்மளால ஒண்ணுமே முடிவெடுக்க முடியல. முன்னாடி போக நினைக்க என்னால போகவே முடியலையே, ஒரு முடிவெடுக்க முடியல. இப்படியே இருந்தா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் நினைக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்படி போறோம்னு என்ன தெரியுமா? அவங்களுக்கு கற்பனையில கூட எட்டாது, இந்த செங்கடல் நமக்கு முன்பதாக வாழி விடும் என்று. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கடல் உங்களுக்கு முன்பதாக நிச்சயமாக வாழி திறக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட தடையா இருக்கலாம். ஒருவேளை தடை 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 நீங்க சொல்லலாம், ஐயோ இந்த தடை என் குடும்பத்தில் எப்பேற்பட்ட தடையா இருக்க, என் பிள்ளையுடைய திருமண காரியம் தடை, என் வேலையில தடை, இவ்வளவு ஒரு நெருக்கத்துல இருக்க, கடன் பிரச்சனையில எந்த ஒரு காரியத்தை என்னால முன்னேற முடியலன்னு சொல்லி இருக்கலாம். எந்த காரியம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறதோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இரவு நேரத்தில் அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென். ஒரு கீழ்காற்றை வீச பண்ணார், அவ்வளவுதான். ஒரு கீழ்காற்று. சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு கீழ்காற்று. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன காற்று வேணும்? ஒரு கீழ்காற்று வந்தா போதும். இன்னைக்கு அந்த பிரச்சனையில ஒரு பாதையை கர்த்தர் உண்டாக்குவார். ஆமென். அந்த சூழ்நிலையில ஒரு பாதையை, ஒரு கடன் பிரச்சனை என்ன செய்ய போறது, முன்னேறவே முடியலையே, அந்த கடன் பிரச்சனை வந்து இப்படி பண்ணுதுன்னு நினைக்கலாம். ஆண்டவர் அந்த கடன் பிரச்சனை எப்படி தாண்டி போகணும், எப்படி உடைச்சி போகணுங்கிறத, எப்படி பழக்கணுங்கிறத கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்களுக்காக ஒரு காரியத்தை நடப்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த சூழ்நிலை வழியா எப்படி நான் கடந்து போக, ஒரே நெருக்கமா இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் உங்களை ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். எப்படி தருவார் அப்படின்னா, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி, சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூப்பிட போறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கடைசி ஆப்ஷனா அவரை வைக்க கூடாது. ஆசா வந்து எல்லாத்தையும் தேடிட்டு கடைசி ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கர்த்தர் தான். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு தான்? கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க என்ன பண்ணணும்னு தெரியல, தன்னால வந்துட்டு சில நேரத்தில் தன்னால என்ன செஞ்சிடும். நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல நான் வந்து ஒரு
8ஆம் கிளாஸ், சரி எனக்கு வயசு வந்து 6-7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீச்சல் அடிக்கிறதுக்காக ஊரில் எல்லாம் கூட போவாங்க. அப்போ என்னை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டாங்க. கிணத்துல தூக்கி போட்டு நீச்சல் வரல. ஏசப்பா காப்பாத்து, ஏசப்பா காப்பாத்து. என்ன நீச்சலே வரல. ஒரே ஒரு வார்த்தை தன்னாரியாம வந்து ஏசப்பா சொல்லுங்க. ஏசப்பா. நம்மளும் அந்த சூழ்நிலை தான் இருக்கும். சில நெருக்கத்தில் தூக்கி போட்டால் நமக்கு என்னதான் வருது? ஏசப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், எந்த சூழ்நிலை நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்ல 5 காரியத்தில் நீங்க இருக்கீங்க. 5 காரியத்தில் இருந்தும் கர்த்தர் நீங்க ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை நீ அறியாததும், நான் திரும்ப சொல்றேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். அல்லேலூயா. நீங்க வந்து இந்த வார்த்தையை அப்படியே எடுக்கணும். ஆமா ஆண்டவரே, இந்த நெருக்கத்தில் இருக்கு, எத்தனையோ கடன் பிரச்சனையில என்ன முங்கிரும், இந்த வட்டி கடன் என்னால முடியல, இந்த வியாதி என்னை நெருக்கிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வியாதி உங்களை நெருக்குதா, ஏதோ ஒரு காரியம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அந்த வியாதி உங்கள் வாழ்க்கையில அது வழி விடும். ஆமென். உங்களை முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிற அந்த பிரச்சனை உங்களுக்கு வழிவிடும். ஒருவேளை உங்க பிள்ளைகள் கூட வாழ்க்கையில நடக்கிற அந்த காரியங்கள் உங்க முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாம். இன்னைக்கு அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஆமென். 3வது ஒரு காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23-25 வசனம். ம் 25 வசனம். ம் 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 போதும் போதும். மோசே அங்கே கர்த்தரை நோக்கி, அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மோசே கர்த்தரை நோக்கி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ரொம்ப முக்கியம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது சாதாரண காரியம் கிடையாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து வந்துட்டாங்க. எகிப்திலிருந்து வந்தாச்சு. இப்போ செங்கடலை கடந்தாச்சு. செங்கடலை கடந்தோன்னு ஒரே பாட்டு. 15வது அதிகாரம் பயங்கர சாங், பாட்டு தான். பாட்டு பாடி பயங்கரமா நல்லா ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி வராங்க. இப்போ திரும்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, தண்ணி வேணும். ஆனா தண்ணி வேணும், ஆனா தண்ணி இருக்கு. அவங்களுக்கு இப்போ என்ன வேணும்? தண்ணி வேணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 23ஆம் வசனத்துல தண்ணி இருக்கு. அல்லேலூயா. தண்ணி, ஆனா அந்த தண்ணி வச்சு நமக்கு பிரயோஜனமே இல்லை. இப்ப அநேகருடைய வாழ்க்கையில இருக்கு, ஆனா பிரயோஜனம், ஒரு பொருள் இருக்கு ஆனா அதை வச்சு பிரயோஜனமே இல்லை. ஐயா வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், டீச்சர் வேலை வேணும், வேணும் வேணும், வேலை கொடுத்தாச்சு, ஆனா எனக்கு என்ன இல்லை பிரயோஜனம். எனக்கு கல்யாணம், வாலிப பையன்லாம் பார்த்துருக்கேன், 25 வயசு மேல ஒரு மாதிரி அலைவான், அவனுக்கு சொல்லவே மாட்டான், அவனுக்கு என்ன வேணும்? கல்யாணம். அதுக்கடுத்து பார்த்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லா நொந்துகிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், ஏன்டா கல்யாணம்? பிராக்டிக்கலா தான் பேசுறேன். ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு இருக்கும், ஆனா அதை வச்சு என்ன இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம், எனக்கு ஒரு காரியம் இருக்கு, ஆனா அதை வச்சு என்ன இல்லை. வெளியே பார்க்கும்போது சொல்லுவோம், உனக்கு என்னப்பா, உனக்கு எல்லாமே இருக்குப்பா, வேலை இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் வீடு 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 வீடுமாங்க. ஆனா வீடு இருக்கு, ஆனா எப்படி இருக்கு வீடு? கசப்பா இருக்கு. மாசம் 1ஆம் தேதி வந்தா என்ன வந்துடும் வீட்டுக்கு? டிவி கட்டணும். வெளியே பார்க்கும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா வீடு இருக்கு, உனக்கு என்னப்பா கார் இருக்குமா. காருக்கு என்ன கட்டணும்? என்ன கட்டணும்? டியூ கட்டணும். வெளியே பார்க்கும்போது எல்லாம் இருக்கு, டியூ, கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா, எல்லாம் எவரிதிங் இருக்கு. ஆனா அதை வச்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் பிரயாணத்துல வராங்க. அவங்க பிரயாணம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர். ஆனா அவங்க தண்ணி வேணும், தண்ணி என்ன செஞ்சது? இருந்தது. ஆனா அந்த தண்ணி யாரும் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அநேகர் கேட்டிருப்பான், எனக்கு ஆம்பளை பையன் வேணும், ஆம்பளை பையன் வேணும், இயேசுவே ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? நிறைய பேர் ஜோம் பண்ணிருவாங்க. ஆனா அந்த ஆம்பளை பையனை வச்சு பிரயோஜனமே. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நீங்க சொல்லணும், ஆண்டவரே
எனக்கு நீங்க எதை தந்தாலும் சூப்பர் தான் ஆண்டவரே. எனக்கு ரெண்டாவது 2 பாப்பா இருக்காங்க. 2வது பிள்ளை பிறந்த உடனே எங்க அம்மாவை தவிர்த்து மிச்சம் எல்லாருக்கும் மூஞ்செல்லாம் செத்து போச்சு. பாப்பான்னு ஒரு மாதிரி ஆயிட்டு. என்னடா அது? எங்க அம்மா தான் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அம்மாவுக்கு அப்பவே பேரே வச்சுட்டாங்க. நான் பையன் மூத்தவளுக்கு ஜோசஸ் சொல்லி மூத்ததும் ஜோசஸ் ஆகலை, 2வதும் ஜோசஸ் ஆகலை. 2வது ஜோசஸ் ஆகலைன்னா ஜோஸ்லின்னு மாத்தியாச்சு. அல்லேலூயா. அப்போ நான் அந்த அக்செப்டன்ஸ் அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள். எப்போதும் ஜெபம் பண்றது உங்க சித்தம் உங்க சித்தம் உங்க சித்தம் உங்க சித்தம். எல்லாரும் பார்க்காங்க, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. எங்க பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவனுக்கு 2வது பையனை கொடு. இப்போ பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு. அம்மா மட்டும் சந்தோஷம். அதுவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது ஒரு ஓட்டாவது நமக்கு இருக்கு. அல்லேலூயா. அப்போ நான் இதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் நாம மைக் சொல்றேன். இன்னைக்கு நாங்க அதுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கோம். நல்ல வேளை 2வது பையனை தரல, பொம்பளை பிள்ளைய தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு மூலமா ஆண்டவர் வெளிப்படுற காரியத்தை நான் பார்க்கும்போது, ஆண்டவர் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நல்ல வேளை அப்பா மாறால நல்ல மதுரமாவை ஃபர்ஸ்டே தந்துட்டீங்க. சிலருக்கு அந்த ஆசீர்வாதம் கேட்பாங்க, ஆண்டவரே என்ன பையனை தாரும்பாங்க. ஆனா அது கொஞ்ச நாட்கள பார்க்கும்போது அதை வச்சு பிரயோஜனமே இருக்காது. நீ இப்ப உன்னை பெற்றதுக்கு நீ வேற ஏதாவது என்ன செஞ்சிருக்கலாம், பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒண்ணு இருக்கு, ஆனா அதை வச்சு என்ன இல்லை சொல்லுங்க, கசப்பு. நான் ப்ரொஃபெட்டிக்கலா பேசுறேன். இன்னைக்கு நான் தீர்க்கதரிசனமா பேசிட்டு இருக்கேன். நீங்க 5 பாயிண்ட் நான் சொல்றேன். 5 விதமான சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொல்றேன், நீங்கள் அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்க போறாரு. எந்த காரியத்துல நீங்க பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் சுவையாக கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென் சொல்ல, கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த காரியம் நீங்க சுவை இல்லை என்று நினைக்கிறீர்களோ, திரும்ப சொல்றேன், எந்த காரியம் உங்களுக்கு சுவை இல்லை என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் அதில் சுவையை கர்த்தர் தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென். 25 வசனத்தை வாசிங்க. மோசே என்ன செஞ்சாரு? மோசே கர்த்தரை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுவை இல்லைன்னா என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க. ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தரை நோக்கி ஒரே கூப்பாடு போட வேண்டியதான். நமக்கு ஒரே ஒரு புகழிட அவர் தான். அவர்கிட்ட நீங்க எவ்வளவு நாள் புலம்பலாம். ஆமே. நீங்க புலம்புறீங்களா ஆண்டவர்கிட்ட? யார்கிட்ட புலம்புறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் புலம்புறீங்க. நீங்க அந்த புலம்பல ஆண்டவர்கிட்ட புலம்புனா இன்னைக்கு எப்ப வேற லெவலா நீங்க ஆயிருப்பீங்க. அல்லேலூயா. போன் போட்டு புலம்பி தள்ளுறீங்களே, அந்த புலம்பல நீங்க சபையில ஆண்டவர் சும்மா பேசுங்களேன். நீங்க சும்மா நான் இன்னைக்கு நான் பேசி பழகணும்னா அன்னைக்கு நான் ரொம்ப ரிலாக்ஸா நான் இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். காலையில எழுந்துச்சு சில தடவை நம்ம ரொம்ப இதா இருக்கும். உடனே ஆண்டவர்கிட்ட மன விட்டு பேசுவோம். ஆண்டவர் அது இப்படி இது இப்படி, ஆண்டவர் எப்படி 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 எப்படின்னு என்ன செய்யலாம்? ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் இருக்கு, இதுல அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. அவர் ரகசியத்தை பாதுகாப்பார். யார்ட்டையாவது பேசிட்டு ஐயோ சொல்லிடாங்க. சிலர் இருக்காங்க. நான் அப்படி ஒரு பையன் என்கிட்ட உண்டு. பேசிட்டு அண்ணே சொல்லிடாங்க, டே அதோட சரி அவன் பேசுறதே எனக்கு பிடிக்கல. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பேசிட்டு என்ன செய்வாங்க, யார்ட்டையும் பிறகு ஏன்டையும் சொல்ற. அவர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட எப்போதும் நல்லா பேசலாம். ஹல்லேலூயா. உங்க ரகசியங்கள் 100க்கு 100% பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறார்? கூப்பிட்டான். அதுக்கடுத்து என்ன பாருங்க, அடுத்த வசனத்தை அப்பொழுது பாருங்க. நீங்க அந்த அப்பொழுதுங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது அப்பொழுது சொல்லுங்க அப்பொழுது சொல்லுங்க. அப்பொழுது வருமா வராதா? இன்னைக்கு வருமா வராதா? நான் விசுவாசிக்கிறேன். அந்த அப்பொழுது இப்போ வருது, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது அப்பொழுது அல்லேலூயா. கையை தட்டி மதுரத்துக்கு கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த 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 மரம் எது அப்படின்னா ஆண்டவருடைய சிலுவை. ஆமென். அந்த சிலுவை எங்கெல்லாம் விழுதோ அதெல்லாம் மதுரமா கர்த்தர் மாற்றுவார். ஆமென்.
உங்க வாழ்க்கை ஒருவேளை ஒரு கசப்பா இருக்கலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கு, அது கசப்பா இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த கசப்புல ஒரு மதுரத்தை கத்த தர விரும்புகிறார். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கசப்பா இருக்கலாம், உங்க வேலை ஒருவேளை கசப்பா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் கசந்து போன ஒரு அனுபவத்தோடு கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் அதுல ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த காரியத்தில் கத்தருடைய சிலுவை அதில் வெளிப்பட போகிறது. அதில் கத்தர் தம்முடைய சுவையை அதில் தர விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, சுவை, மதுரம். ஆமென். மூணாவது ஒரு காரியம், முதல்ல என்ன சொன்னேன்? யுத்தம். ரெண்டாவது நெருக்கம். மூணாவது கசப்பு. கசப்பு என்ன, எப்படி மாறுது? மதுரமா கத்தர் மாற்றார். நாலாவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசிங்க வாசிங்க. ம் 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 ஆ போதும். அல்லேலூயா. நாலாவது ஒரு காரியம் விரக்தி. சொல்லுங்க, என்னது? விரக்தி. நாலாவது ஒரு அனுபவம் விரக்தியின் அனுபவம். இப்போ சிம்சன் பாருங்க, அதுல பாருங்க, கத்தரை நோக்கி கூப்பிட்டான் அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? அதுல என்ன வருது? அப்பொழுது வருதா? அப்பொழுது வருதா, வரலையா? அப்போ நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடும் போது அப்பொழுது உடனே என்ன வருது? அப்பொழுது என்ன வருது? அறியாததும் எட்டாவதுமான ஆண்டவர் உடனே அறிவிக்கிறார். சிம்சன் பாருங்க, சிம்சன் ஆண்டவருக்காக வைராக்கியமா பாருங்க, ஒரு பச்சை தாடை எலும்ப வச்சு எத்தனை பேரை கொல்றான்? எத்தனை பேரு? 1000 பேரை கொன்னாச்சு. 1000 பேரை கொன்னுட்டு இப்போ இருக்கான். அவனுக்கு என்ன இல்லை? அப்போ தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னு அப்படி விரக்தி ஆயிட்டான். விரக்தி ஆகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே அப்படிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாதவங்களை இவ்வளவு இத்தனை பேரை நான் என்ன பண்ணிருக்கேன், கொண்டு இருக்கப்பா. ஆனா எனக்கு இப்ப என்ன இல்லை, சாகணுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட உடனே அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பள்ளத்தாக்க பிளக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் சரி, நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. ஆனா அடிக்கடி என்ன வருது? என்ன வருது? விரக்தி வருது. எலியா பாருங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தான். ஆனா ஒரு வார்த்தை, ஏசேபேலுடைய ஒரு வார்த்தை கிடைச்சது. நாளைக்கு இதே மாதிரி உனக்கு நான் என்ன செய்ய போறேன்னு அவனுக்கிட்ட விரக்தி ஆகி அவ்வளவுதான், சூரிய செடி கீழே ஓடிட்டான். அநேகருடைய வாழ்க்கையில என்ன வருது அப்படின்னா, ஒரு விரக்தி ஆகி கடைசியில இவ்வளவு நான் பண்ணிருக்கேன், இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் நீங்க இருக்கலாம். ஆண்டவருக்காக நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், சபைக்காக நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கேனே, எனக்கு என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருமோ? நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பாதியிலே முடிக்க ஆண்டவர் ஒருபோது அனுமதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இங்க சிம்சன் பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவர் உடனே இயற்கைக்கு அப்பாற்பட்டு சிந்தனையில கூட நின்று இருக்காது. அவனுக்கு எப்படி என்ன செய்ய போறன்னு தெரியாது. தண்ணி யாராவது கொண்டாந்து கொடுப்பாங்களா? ஒருவேளை யாராவது கொண்டாந்து கொடுக்கவே செய்ய முடியும். ஆண்டவர் அவனுக்காக பள்ளத்தாக்கே பிளக்க பண்றார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க விரக்தியில இருக்கலாம்,
ஊழியத்துல விரக்தி, ஏதோ ஒரு காரியத்துல உங்க குடும்பத்துல விரக்தியா இருக்கலாம். என்னடான்னு இவ்வளவு உங்க குடும்பத்துல நீங்க நினைக்கலாம், என் குடும்பம் குடும்பம் குடும்பம், என் பிள்ளைக்கு எப்படி பண்ணேன், என் பேர பிள்ளைக்கு எப்படி பண்ணேன், அவங்களுக்கு இப்படி பண்ணேன், இவங்களுக்கு இப்படி பண்ணேன், கடைசியில இப்படி ஆயிட்ட, என் வாழ்க்கையே முடிஞ்சிருமோ அப்படின்னு நீங்க ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், சிம்சோனுக்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்தா ஆண்டவர். அதே போல உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த விரக்தியில இருக்கீங்களோ விரக்தியிலிருந்து கத்தர் இன்னைக்கு ஒரு ஜீவனை கத்தர் உங்களுக்கு தர போறார். ஆமென், அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, இது நடக்கும். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுப்பதற்காக எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். பள்ளத்தாக்க பிளந்து நீரூற்றை கத்தர் உங்களுக்காக வர விடுவார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்காக கிரியை செஞ்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். மனுஷன் மறக்கலாம், ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஐந்தாவது ஒரு காரியம் பாருங்க, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். சரி, 24வது வசனம். 1 ராஜாக்கள் 24. போதும். இப்ப பாருங்க, இது 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 என்னதுன்னா நிரூபிக்கணும். சொல்லுங்க, 5வது காரியம் என்னது? இப்ப நீங்க இந்த இதுல கூட்டம் இருக்கீங்க, ஆண்டவர் என் குடும்பத்தில் நிரூபிக்கணும். அல்லேலூயா. முத காரியம் சொன்னேன், யுத்தம். முத என்னது? 2வது, 3வது கசப்பு, 4வது விரக்தி, 5வது நிரூபிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறது என்ன செய்யணும்? எத்தனை பேர் ஆசையா வந்திருக்கீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறத கர்த்தர் உங்க மூலமா நிரூபிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எப்படி நிரூபிக்கணும் ஆசைப்படுறாரு? எது மூலமாக? சொல்லுங்க. அவர் உங்களுக்கு எப்படி செய்யணும் ஆசைப்படுறாரு? நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செஞ்சு அவர் நிரூபிக்கணும் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. உங்க ஊர்ல, உங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி, உங்க தெருவில், உங்க நீங்க இருக்கிற இடங்கள்ல அவர் யார் என்பதை உங்க மூலமாக அவர் நிரூபிக்கணும் ஆசைப்படுறாரு. அப்படி நிரூபிக்கணும்னா எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது, எல்லாரும் பார்க்கிறது மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது. காரணம், அவர் என் வாழ்க்கையில நிரூபிக்கணும்னா நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செஞ்சாதான் அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை என் வாழ்க்கையில அவர் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை நிரூபிக்கணும்னு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்பட போறார். ஆமென். இங்க பாருங்க, இங்க ஒரு பக்கம் பாகால் தீர்க்கதரிசிகள் கூட்டம் 450 பேர், இன்னொரு பக்கம் எலியா ஒரு பக்கம். அங்க 450 பேர், இங்க ஒரு ஆளு. அங்க எத்தனை பேரு? அங்க 450, இங்க ஒரே ஒரு ஆளு. இப்போ 2 பேருக்கும் ஒரு காரியம். என்ன காரியம்? அங்க ஒரு மாடு, சொல்லுங்க, அங்க ஒரு மாடு, இங்க ஒரு மாடு. அங்க ஒரு பலிபீடம், இங்க ஒரு பலிபீடம். ரெண்டும் சமமா பண்ணியாச்சு. 2 பேருக்கும் சமமா ஈக்குவலா பண்ணியாச்சு. இங்கேயும் பலி, இங்கேயும் என்ன செஞ்சாச்சு? மாட்டை வெட்டியாச்சு, வெட்டி வச்சாச்சு, இங்கேயும் வச்சாச்சு. ஆனா என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? பலி செலுத்துறதுக்கு என்ன வேணும்? கறி இருக்கு. ஆனா என்ன இருக்கக்கூடாது? விறகோ தீயோ என்ன செய்யக்கூடாது? எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? ஆட்டோமேட்டிக்கா பலி வந்து மேல இருந்து அக்கினி வரணுமா? எங்க இருந்து அக்கினி வரணும்? எவ்வளவு பெரிய சவால்! எங்க இருந்து பலி, எங்க இருந்து அக்கினி வரணும்? மேல இருந்து அக்கினி வந்து பட்சிக்கணும். இது சின்ன சவாலா பெரிய சவாலா? இது மூளைக்கு எட்டுனதா எட்டாததா? அவனுக்கு தெரியும், நான் கூப்பிட்டா என் வாழ்க்கையில நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அவர் செய்வார். நமக்கு தெரியணும், நான் கூப்பிட்டா, சொல்லுங்க, நான் கூப்பிட்டா, சொல்லுங்க, நான் கூப்பிட்டா, இன்னையிலேருந்து கூப்பிட ஆரம்பிச்சிடணும். ஆமென். சொல்லுங்க, நான் கூப்பிடுறேன். நீங்க அதுக்கடுத்து சில காரியங்களை சொல்ல போறேன், முக்கியமானதெல்லாம் சொல்ல போறேன், இனிதான் இருக்கு.
இப்போ 5 வசனம் முத்தான திருக்கு தரிசனமான வசனம் இருக்கு. 5 சூழ்நிலைக்கு ஆண்டவர் நமக்கு விடுவிக்க போறாரு. அதுக்கிட்ட தான் சொல்ல போறோம். முக்கியமானது முதல்ல நிரூபிக்கிறவர். ஆமென். நமக்கு என்ன செய்வாரு சொல்லுங்க, நமக்கு என்ன செய்யணும் அவரு? எத்தனை பேருக்கு ஆசை என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபிக்கணும்னு? எனக்கெல்லாம் ஒரு ஆசை, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அவர் நிரூபிக்கிறவரா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எலியா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி நான் என்ன செய்வேன்? நான் கூப்பிடுவேன். நீங்க உங்க நாம உங்களுக்கு உங்க ஆளை என்ன செய்யுங்க? உங்க ஆளை கூப்பிடுங்க, நான் எங்க ஆளை கூப்பிடுறேன். 38 வசனத்தை வாசிங்க இப்போ. பாருங்க, அப்பொழுது பாருங்க, இங்க பாருங்க, அப்பொழுது வருதா இல்லையா? வருதா வரலையா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது வரும். அப்பொழுது என்ன செய்யும்? வருது. வாசிங்க. அப்பொழுது போதும். இவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே என்ன நடக்கு அப்படின்னா, வானத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை பட்சித்தது. ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? எல்லாரும் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்குள்ள அந்த வெறி வேணும். என்ன வெறி அப்படின்னா, எங்க தெருவில் இருக்கிறவங்க, எங்க சொந்த பந்தம், அவங்க வாயிலிருந்து வரணும், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லணும். அல்லேலூயா. அது என் வாழ்க்கையில கர்த்தர் நிரூபிக்கணும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யற காரியம் மூலமாக அவங்க எல்லாரும் வாயிலிருந்து வரணும், கர்த்தரே இதை செய்தார் என்று அவர்கள் எல்லாரும் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொன்னாதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு இனிமையான கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கும். இல்லைன்னா நீங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு போர் அடிக்கிறதாயிரும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்னது அப்படின்னா, நிரூபிக்கணும். கர்த்தர் என் கூட உங்க கூட இருக்கிறது என்ன செய்யணும்? எத்தனை பேருக்கு ஆசை நிரூபிக்கணும்னு? என் பிள்ளைகள் மூலமா கர்த்தர் நிரூபிக்கணும், என் மூலமா கர்த்தர் நிரூபிக்கணும். கர்த்தர் என் கூட இருக்கிறத எல்லாரும் பார்த்து சொல்லணும். கர்த்தரை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றாரு எலியா, நீங்க 2 மனசை குந்தி என்ன செய்றீங்க? ஒண்ணு பாகாலு அல்லது கர்த்தர். இன்னைக்கு நான் சொல்றேன், யார் யாரெல்லாம் குந்தி இருக்காங்களோ அவங்க சொல்ல போறாங்க கர்த்தரே தெய்வம் என்று. அல்லேலூயா. அதுக்கு யாரை பயன்படுத்த போறாரு? உங்களையும் இணைத்து ஆண்டு பயன்படுத்த போறாரு. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா, இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே நான் உங்களை நோக்கி கூப்பிட போறேன், நீங்க எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம அடிக்கடி எல்லாம் சொல்றோம், எல்லாருக்கும் நடக்கு. அவரு கூப்பிட்டா நடக்கு, இந்த அக்கா கூப்பிட்டா கேட்காரு, இந்த அக்கா கூப்பிட்டா கேட்காரு, இவங்க கூப்பிட்டா கேட்காரு. நான் கூப்பிட்டா மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கி? ஆண்டவருக்கு சொல்லுங்க, நாட்டு ரிச்சப்பிள்ளே இருக்காரு, நான் போன் பண்ணா மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கி? சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் பேசினா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்கி? சொல்லுங்க, கேட்கவே மாட்டேங்கி. நீ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, சபைக்கு வர்ற விசுவாசியுடைய வாழ்க்கையில அவங்க ஒரு கூட்டத்தார் இப்படிதான் நினைச்சிட்டே இருக்காங்க. அவங்க கூப்பிட்டா மட்டும்தான் நிச்சயம் கேட்கும், இவங்க கூப்பிட்டா மட்டும்தான் கேட்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் நீங்க கூப்பிடுற போதே ஆண்டவர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க நடுவுல இருக்கிறார். நீங்க கூப்பிடும் போது கேட்கிறார். நம்ம கேட்கணும். ஏன் என் வாழ்க்கையில நான் கூப்பிடும் போது ஆண்டவர் எனக்கு பதில் தர மாட்டேங்காரு? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நான் அறியாததும் நான் எட்டாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவரே. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், என் வாழ்க்கையில நீங்க ஏன் பதில் தர மாட்டீங்க அப்படின்னு சில சூழ்நிலை நீங்க கேள்வியோட இருக்கலாம். இன்னைக்கு அதுக்கும் ஆண்டவர் பதில் தர போறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கெல்லாம் தெரியும், 33:3. அப்பா எத்தனை தடவை படிச்சிருக்கேன் அப்படி நீங்க கடந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு நான் ப்ரொஃபெட்டிக்கலா பேசியிருக்கேன். இன்னைக்கு அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில அப்படியே 100க்கு 100 பலிக்கும் என்று நான் விசுவாசத்தோடு கடந்து வந்திருக்கேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் நடக்கல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு,
ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்களேன். ஏசாயா 59வது அதிகாரம். போதும். அவருடைய செவி மந்தமாகவில்லை. சொல்லுங்க உங்க செவி, சொல்லுங்க சொல்லுங்க உங்க செவி. நம்ம சொல்றோம் ஆண்டவருடைய செவி என்னாச்சு, வர வர மந்தமாயிட்டு, காதே என்ன செய்ய மாட்டேங்குது. எனக்கு மட்டும் நான் கூப்பிடும் போது மட்டும் அவருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு நான் சொல்றேன் அவர் செவி என்ன செய்யல. நம்ம அக்கிரமங்கள் தான் அவர் என்ன செய்யுது, நம்ம பாவம் தான். அவர் முகத்தை பார்க்கவே முடியல. அவர் முகத்தையே பார்க்க முடியல, காதை எப்படி பார்க்க முடியும்? அப்படி முகத்தை பார்க்க முடியலன்னா காதை எப்படி பார்க்க முடியும்? அடைச்சு வச்சாச்சு. எப்படி ஆண்டவர், எதனால அவர் அப்படி இப்படி இருக்கார் அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 1வது அதிகாரம் 24வது வசனம். பாருங்க எதுக்கு ஆண்டவர் இப்படி, ஏன் அவருக்கு அப்படி இதா இருக்காரு அப்படின்னா, அவர் வாரம் வாரம் கூப்பிடுறாரு. வாரம் வாரம் என்ன செய்றாரு, கூப்பிடுறாரு. டெய்லி கூப்பிடுறாரு. நான் கூப்பிட்டும் நீங்க கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கையை நீட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனா நீங்க மட்டும் நீங்க காது கேட்காம நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. உங்க காது என்ன செய்ய மாட்டேங்கி. சொல்லுங்க. வாரம் வாரம் இங்க பிரசங்கம் நடக்கும் போது, இப்பவும் பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போது சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ காது என்ன செஞ்சிட்டு இருக்கு. என்ன தம்பி நீ வாட்டுக்கு பேசிட்டு இருக்க, எங்களுக்கு 1000 காரியம் இருக்கு அப்படின்னு ஆண்டவர் இப்படிதான் கூப்பிடுறாரு. இந்த இரவு நேரத்தில் கூப்பிட்டாரு. உங்களை கூப்பிட்டு கையை நீட்டிக்கிட்டு இருக்காரு. நீ கையை வாசிங்க. ஆண்டவர் வாரம் வாரம் டெய்லி நம்மோட பேசிட்டு பைபிள் மூலமா பேசுறாரு. கையை நீட்டி பார்க்கிறாரு, கூப்பிட்டு பார்க்காரு. நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, கடிந்து கொள்ளுதல் என்ன செஞ்சிட்டோம், தள்ளிட்டோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசிட்டா அவ்வளவுதான். இன்னும் ஏதாவது நான் உங்கள்கிட்ட காசா பேசிட்டா அவ்வளவுதான். அடுத்த தடவை விரலாம் என்ன செஞ்சிடாத, தெரியாம கூட என்ன செஞ்சிடாத, ஏத்திராத அப்படின்னு நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார், அன்பா பேசுவார். உங்க பிள்ளைகிட்ட எப்போதுமே நீங்க, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகிட்ட எத்தனை பேர் அன்பா பேசிக்கிட்டே இருப்பீங்க? அடிக்காம உங்க பிள்ளைய நீங்க எத்தனை பேர் அடிக்காம வளர்த்துருக்கீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. அடிக்கவே இல்லை. நான் பிறந்ததுல என் பிள்ளை அடிக்கல. யாராவது கை தூக்குங்க, யாராவது கை தூக்குங்க. நீங்க மட்டும் அடிப்பீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க பிள்ளை என்ன சொல்லுவீங்க? செல்லமே அப்படிதான் சொல்லுவீங்க, அப்படித்தானே? ஒரு காரியத்தை தப்பு செய்யும் போது உடனே என்ன செய்வீங்க? உடனே கை நீட்ட, உடனே சொல்லுவீங்க. ஒரு அன்பா கூப்பிட்டீங்க. என் பிள்ளைய தானே சொல்றேன். 2-3 வார்னிங், அன்புல வார்னிங் போகும். 4வது வார்னிங்ல வந்து என்ன செஞ்சிடும், கை பேரும். அப்படித்தானே? இதே மாதிரிதான் ஆண்டவர் என்ன பண்ற, வாரம் வாரம் கையை நீட்டிக்கிட்டே இருக்காரு. கையை நீட்டுறாரு. நம்ம வந்து ஆமா நீங்க கையை நீட்டிக்கிட்டே இருங்க, நான் மாட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போயிட்டோம். 28 வசனத்தை பாருங்க. 1:28. அப்போ அங்கே அப்பொழுது வருது. அங்கே என்னது, அங்கே அப்பொழுது வருது. வாசிங்க. அப்பொழுது அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் என்னை தேடுவார்கள், கூப்பிடுவார்கள், கூப்பாடு போடுவார்கள், ஆண்டவரே 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது நம்முடைய செவிகளை அவருக்கு நம்ம காதை என்ன செஞ்சணும், சொல்லுங்க, திறந்து கொடுக்கணும். பேசிக்கிட்டே இருப்பார். அவர் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கூப்பிடுறாரா கூப்பிடலையா? இன்னைக்கும் கூப்பிடுறாரு. என் பிள்ளை ஏன்டா வாப்பா, என்ன நோக்கி கூப்பிடுப்பா, நான் தான் உனக்கு, நான் தான் உனக்கு. உலகத்துல நீ நம்பினவங்க, உங்க நண்பரை நம்பி இருக்கலாம், உங்க மாமா மச்சான் யார் யார் எல்லாத்தையும் நம்பி நம்பி வீணா போயிருக்கலாம். அவங்க செஞ்சிருவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு நீங்க நம்பி இருக்கலாம். ஆனா யாரும் உங்களை செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடுப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை கேட்கறோம், ஆண்டவர் எப்படிப்பா உங்களை நோக்கி கூப்பிடுறது? ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, எப்படி உங்களை நோக்கி கூப்பிடுறது? எப்படி?
சங்கீதம் 140, சங்கீதம் 119 145 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 145. போதும். எப்படி கூப்பிடணுமா சொல்லுங்க, சொல்லுங்க. என்ன எப்படி கூப்பிடணும் எல்லாரும் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு கூப்பிடணும். எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனா எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா 75-25, 50-50. மெஜாரிட்டி ஆண்டவர் கொஞ்சமா இருக்கு. ஆனா தாவீது சொல்றார் முழு இருதயத்தோடு. நம்ம ஆண்டவரை கூப்பிடும் போது மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு கூப்பிடக்கூடாது. அல்லேலூயா. யுத்தம் இருக்கு, கடங்காரன் வந்துட்டான், என்ன செய்யறது ஆண்டவரே, அதனால இன்னைக்கு அந்த அக்காட்ட சொன்னா 5 பைசா வட்டி அப்படின்னு அந்த என்ன எனக்கு இருக்கு. புரியுதா புரியலையா? ஒரு தேவைன்னு வரும்போது அந்த தேவையை சொல்யூஷனுக்கு வந்து இன்னொரு சொல்யூஷன் வச்சு நம்ம என்ன ஆண்டவரை தேடக்கூடாது. இன்னைக்கு அவங்ககிட்ட கேட்க போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் சமூகத்துல நம்ம வந்து முழு ஆண்டவர் நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும். உங்களை தவிர்த்து எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாதப்பா, நீங்க தான் இதுல ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் நீங்க அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை ஆண்டவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து 145:18 பாருங்க. சங்கீதம் 145:18. கர்த்தர் யாருக்கு சமமா இருக்கிறார்? முதல்ல எப்படி கூப்பிடணுமா? முழு இருதயத்தோடு கூப்பிடணும். ரெண்டாவது எப்படி கூப்பிடணும்? உண்மையா கூப்பிடணும். அவர்கிட்ட போய் நம்ம வந்து சூப்பர் டக்கரெல்லாம் என்ன செய்ய வேண்டாம். அப்படிலாம் அவர்கிட்ட போய் மற்றவங்கிட்ட பேசுற மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேச்சுரலா பேசலாம். ஹல்லேலூயா. உண்மையா பேசணும், ஒரு ரியாலிட்டியா வரணும். அவர்கிட்ட வரும்போது அப்படியே நம்ம வந்து அப்படியே சுத்தவான் மாதிரி காமிக்க வேண்டிய அவசியமே. அவர்கிட்ட எப்படி வரலாம்? ஆண்டவரே என் நிலைமை இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. 3-4 அடுத்து நேரில் முடிய போகுது. நான் வாசிக்க சங்கீதம் 3-4 வாசிங்க. சங்கீதம் 3-4. அடுத்து எப்படி கூப்பிடணுமா? எப்படி கூப்பிடணும்? சத்தமிட்டு கூப்பிடணும். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, சிலர் சொல்லுவாங்க நான் வீட்டில் அமைதியா ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு. யாருக்கும் நீங்க அப்படி ஜோம் பண்ணலாம், அதுக்காக அப்படி தப்புன்னு சொல்லலை. ஆனா ஆண்டவருடைய அன்பின் மிகுதியால எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா ஆண்டவரை வந்து நம்ம வந்து இனம்புரிய எப்படி சொல்றது, முழு பலத்தோடு கூட முழு ஆத்மாவோட முழு எல்லாத்தையும் கொடுக்க இது பண்ண கூப்பிடும் போது சாதாரணமா கூப்பிடவே சொல்லுங்க, சாதாரணமா கூப்பிடவே முடியாது. மார்க்கு 10வது அதிகாரம் பாருங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனத்தை பாருங்க. மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனம். ஹல்லேலூயா. இங்க பார்த்து அவங்க வந்து குருடனை பத்தி போட்டிருக்கு, பர்திமேயை பத்தி போட்டிருக்கு. அதுல அவனை பாருங்க, அவனுக்கு எவ்வளவோ தடைகள் இருக்கு. ஆனா அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா முன்னிலும் அதிகமா. ஆண்டவரை கூப்பிடுறது வந்து அப்படிதான் கூப்பிடணும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை தடுத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை கூப்பிடும் போது எந்த ஒரு தடையும் நமக்கு முன்னாடி இருக்கவே முடியாது. ஆமென். நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நமக்கு என்ன வேணும்? நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் எனக்கு வேணும். அதுக்கு நான் எப்படினாலும் அவரை கூப்பிடுவேன். அல்லேலூயா. அதுக்கு எந்த மனுஷன் என்னை தடுக்கவே முடியாது. ஒருவேளை உங்க வீட்டில் சிலர் தடுக்கலாம், உங்க நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம வந்து எந்த தடையும் பார்க்காம நான் எனக்கு தேவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம் தேவை. ஹல்லேலூயா. பர்திமேயை வந்து கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான் அப்படின்னா எல்லாரும் தடுத்தாங்க, சீசர்கள் தடுத்தாங்க, எல்லாரும் கூட தடுத்தாங்க. ஏன் சத்தம் போடாத, அமைதியாயிரு.
ஆனா அவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு காரியம், இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் ஒருபோது வாழ மாட்டேன். இந்த வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. என் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவத்தை இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில செய்ய போறாருன்னு சொல்லி அவன் என்ன எப்படி கூப்பிட்டான் அப்படின்னா, இன்னும் அதிகமா. அல்லேலூயா. நம்ம எப்படி கூப்பிடணும்? இன்னும் அதிகமா கூப்பிடணும். ஒருவேளை ஆண்டவர் செவி கொடுக்காதபடிக்கு நம்ம பாவங்கள், ஆண்டவர் செவி ஆண்டவர் நம்ம பேசிக்கிட்டே ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்திக்கிட்டே இருப்பார். உணர்த்துகிற காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்க எப்போ கூப்பிட்டாலும் அவர் நம்ம பக்கத்திலே இருப்பார். ஹல்லேலூயா. சரி, எப்போ எந்த நேரம் கூப்பிடலாம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, எந்த நேரம் கூப்பிடலாம் ஆண்டவரை? லூக்கா 18 அதிகாரம் 7 வசனம் பாத்தீங்க அப்படின்னா, லூக்கா 18:7. எப்போ கூப்பிடணும்? இரவும். இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, சங்கீதம் 55:16 வாசிங்க. சங்கீதம் 55:16. வாசிங்க. போதும். எப்போ தாவீது என்ன சொல்றாரு? அந்தி. அல்லேலூயா. எப்போ கூப்பிடலாம் அவரை? ஏதாவது டைம் சொல்லுங்க. அந்தி சந்தி. அங்க லூக்கால எப்போ அந்த 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 ஸ்திரீ என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? டே நைட். அவங்க டே நைட் சொல்றாங்க. தாவீது என்ன சொல்றாரு? அப்போ எல்லா நேரம் 24 ஹவர்ஸும் அவைலபிளா தான் ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. நம்ம கணக்குக்கு அவர் 24 மணி நேரம். சிலர் என்ன பார்க்கணும்னா குறிப்பிட்ட நேரம் தான் பார்க்க முடியும். சில கடவுளை இப்பதான் பார்க்க முடியும். அந்த நடம் என்ன செய்யணும்? நம்ம கடவுளை எப்படிப்பட்டவர்? ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அந்தினா எப்போ? அந்தினா காலை, சந்தினா சாயங்காலம், அந்தி சந்தி. எப்படி போட்டிருக்காரு தாவீது? அந்தி சந்தி மதியம் போட்டிருக்காரா? எப்படி போட்டிருக்காரு? அந்தி சந்தி மத்தியான வேளையில நான் என்ன செய்வேன்? முறையிடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அவர் சமூகத்துக்கு வந்து அந்தி சந்தி மத்தியானம் இன்னும் உங்களுக்கு ஒன்றும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கணும்னா, இரவும் பகலும் அவர் சமூகத்தில் வந்து கூப்பிட்டீங்கன்னா, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்ப. நீங்க அவரை கூப்பிட்டு நீங்க ஏமாந்து போகவே மாட்டீங்க. இதுவரை நீங்க கூப்பிடாம இருந்திருக்கலாம். ஆண்டவரே நான் எவனும் கூப்பிடலையே. இன்னைக்கு நான் சொல்றேன், முழுசா தேடுங்க, முழுசா கூப்பிடுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையை வச்சு கூப்பிடுங்க. பர்திமேக்கு தெரியும், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் குஷி ஆயிட்டான். இன்னைக்கு அவர் வராரு, இன்னைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும். ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட போறேன், என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாத்தையும் தனிச்சு விட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா போய் ஆண்டவரை பார்த்து நீங்க, ஆண்டவரை இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க எரேமியா 33:3 அதிகாரம் 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. எனக்கு இந்த வார்த்தையின்படியே என் குடும்பத்துல நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி நீங்க உரிமையோட கேளுங்க. அடுத்த மாசம் நீங்க இந்த இடத்துல வரும்போது ஒரு சாட்சியா கர்த்தர் உங்களை நிறுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியம் நடக்கும்னா கூப்பிடணும். என்னுடைய 27வது வயசுல என்ன செய்யணும் எனக்கு தெரியல. எல்லா இடத்துலயும் வேலை பார்த்தாச்சு. இப்ப என்ன, அதாவது பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு அங்கங்க வேலை பார்த்தாச்சு. வேலை பார்த்துட்டு ஒரு ஒரு விரக்தி ஆகி போச்சு. எனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியாது. ஒரு நாள் நான் தீர்மானம் பண்ணேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாள் உபவாசம் இருப்போம். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டேன். என்னுடைய நண்பர்கள் தென்காசியில் இருந்தாங்க.
அவங்க ரூமுக்கு போனேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண, குளுக்கோஸ் வாங்கினேன், தண்ணி எடுத்தேன், நேர்முழங்கல்ல ஜோம் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் முழங்கல்லையே ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. 27 வயசு ஆகி போச்சு. 27 வயசு போச்சுன்னா என்ன செய்வாங்க எல்லாரும்? 27 வயசுனா என்னது? கல்யாணம் முடிக்கணும். அடுத்து என்னது? செட்டில். என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையில செட்டில் ஆகணும். எனக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, ஃப்ரெண்டு கிரவுண்டும் கிடையாது, ஒரு கிரவுண்டு எனக்கு சில எனக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, ஒரு கிரவுண்டும் கிடையாது. அவர் தான் நமக்கு என்னது? எல்லா கிரவுண்டும். அல்லேலூயா. நீங்களாம் சாட்சியெல்லாம் கேட்டீங்கன்னா அழுதுகிட்டே போவீங்க, தூங்கவே மாட்டீங்க. அடுத்து எங்கள் தாத்தா இருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க, தனியாக சாட்சி சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் சாட்சி சொல்லுவாங்க. நான் என்னுடைய சுய நான் சாட்சி இன்னைக்கு நீ ஏதாவது கதை தான் சொன்னா இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜில் கதை சொன்னேன்னா, ஒரு ஊரில் தாத்தா பாட்டி தான் கதை சொன்னேன்னா உங்களுக்கு, எனக்கு அந்த கதை சொல்கிறதே எனக்கு பிடிக்காது. அப்படிலாம் டயத்தை நினச்சி மாட்டேன். ஆன்லைன் ப்ரேயர்லாம் சிலர் வந்து கதையாக சொல்லி அப்படியே அவங்க சிரிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஊழியமே எனக்கு வேண்டாம். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்ல வராரு, உங்களுக்கு என்ன தேவை அதை சொல்லிட்டு என்ன செஞ்சிடணும், பேரணும். அப்போ 27 வயசில் இப்படி ஒரு சம்பவம். என்ன செய்ய போகிறோம்? எல்லாம் வேலை பார்த்து எல்லாத்தையும். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை பேசினார். ஏசாயா 33:11 நினைக்கிறேன். வாசிங்க 33:11 நினைக்கிறேன். ஏசாயா 33:11 பாருங்க. இல்லை 30 ஏசாயாவா? ஏசாயா 33. உன் கண்கள் தூர தேசத்தை பார்க்கும் இருக்கா? சரி, ஓகே. அது எத்தனை 17 வாசிங்க. வெரி குட், சூப்பர். வெரி குட், சூப்பர், குட். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக தூரத்தில் உள்ள தேசத்தையும். இப்ப நான் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தார், நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான. அப்போ இந்த வசனத்தை ஆல்ரெடி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ எனக்கு வாய்ப்பே இல்லை. முன்னாடி நெருக்கம், பின்னாடி நெருக்கம், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அந்த வசனத்தை வச்சு நான் போய் கூப்பிட போனேன். ஆண்டவரே உன் கண்கள் தூர தேசத்தை பார்க்கும் சொன்னீங்களே. அப்போ ஆண்டவர், இது எனக்கு திருக்கு தரிசனமான வார்த்தை. ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்வார் சொல்லுங்க. எல்லாம் வாயத்திறன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பேசுவாரா? தங்கச்சி பேசுவாரா? தங்கச்சி உன்கிட்ட பேசுவாரா? கண்டிப்பா பேசுவார். உன்கிட்ட பேசுவாரா? உங்கள்கிட்ட பேசுவாரா? உங்கள்கிட்ட பேசுவாரா? உங்க பிள்ளைகளுக்கா உங்கள்கிட்ட பேசுவாரா? உங்க பிள்ளைகளுக்கா உங்கள்கிட்ட பேசுவாரா? சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கா பேசுவாரா? உங்க பிள்ளைகளுக்கா பேசுவாரா? உங்கள்கிட்ட பேசுவாரா? எப்பா எல்லாத்துக்கும் உறுதி இருக்கு, கண்டிப்பா பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்டா பேசினார்? என்ன தங்கச்சி பேசுவாரா? உங்கள்கிட்ட பேசுவாரா? ஜஸ்ட் அப்போ தான் எப்பா இன்னும் 1:30 இருக்குப்போ இன்னும் 1 மணி நேரம் மெசேஜ் எடுக்கலாம் உங்களுக்கு, முடிச்சிடலாம். கரெக்டாக 1:30 முடிச்சு. அப்போ இந்த வசனத்தினோடி ஜோம் பண்ண, ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான. இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்றேன். உங்களுக்கு ஒரு வசனம் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை ஏசப்பா அறிவிப்பாரு. ஒரு வசனம் கிடைச்சதுன்னா பிடிச்சுக்கோங்க, கப்புன்னு பிடிச்சுக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், அவர் முகத்தை மட்டும் நீங்களே மூடி மறைச்சிடக்கூடாது. ஆமென். நம்மள அவர் முகத்தை மூடி மறைக்கணும், என்ன செஞ்சிடலாம்? உலகத்தில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு சினிமா பார்த்தா போதும், அவரை என்ன செஞ்சிடலாம்? அவர் முகத்தை, ஒரு கெட்ட வார்த்தை பேசினா என்ன செஞ்சிடலாம்? நம்ம லெவலில் அப்படி கிடையாது. நம்ம லெவலில் மற்றவங்களை பற்றி பேசினாலே நம்ம அவுட் ஆயிரும். மற்றவங்களை பற்றி ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசினாலே அங்கே ஆவி கலங்கிறது எனக்குலாம். நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ? மற்றவங்களை பற்றி பேசினா என்ன வருது? அறுசுவை உணவு உண்பது போ அப்படின்னு நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதெல்லாம் வசனம் இருக்கு. சரி விடுங்க. இப்போ பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இந்த வசனத்தை தந்தீங்களே, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு மொத்தத்தில் சரண்டர் ஆகி ஜெபம் பண்ண. யாராவதெல்லாம் ஜெப குறிப்பு தந்திருப்பாங்க. இடைப்பட்ட நேரத்தில் மற்றவங்களுக்காக ஜெப குறிப்பு, அவங்களுக்காக ஜெபம், சரி இவங்களுக்காக ஜெபம், இவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு.
கடைசியில் ஒரு வாரம் கழிச்சு நடந்தது சொல்கிறேன். நடந்த காரியம் நான் வந்து ஒரு தினத்தந்தி பேப்பரில் அப்ளை பண்ணியிருந்தேன். தினத்தந்தி பேப்பரில் ஜாப் வாண்டட்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது வேலை இல்லாதவனுங்க பற்றி கேட்டிங்கன்னா சொல்லுவான், அவன் என்ன வேலைனாலும் என்ன செய்வாங்க. நம்ம திருப்பூர் விளம்பரம் தான் அடிக்கடி நிறைய வரும். ஜாப் வாண்டட்னு போட்டிருப்பான், நம்ம நிறைய அப்ளை பண்ணியிருப்போம். நானும் இது திருப்பூர் கம்பெனி மாதிரி நானும் என்ன செஞ்சேன், அப்ளை பண்ணேன். துபாய் பேஸ்டு கம்பெனி, மக்கள் ஆசை, ஏதாவது வந்து ஒரு பேரும் கூட மாட்டான். அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு அடுத்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் ஒப்படைச்சிச்சு. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது, இப்படி இன்டர்வியூ இருக்குது, சென்னையில் இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் நினச்சிட்டேன் ஏதாவது ஒரு இப்போ நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கான் இல்லையா, நம்மளை என்ன செஞ்சிடுவான், ரூபாயை வாங்கி ஏமாற்றிட்டு விட்டுருவான்ட்டு சரின்ட்டேன். உங்கள் மெயில் ஐடிக்கு நாங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கோம் வச்சுருக்கோன்னா, மெயிலுக்கு எல்லாம் வந்திருக்கு. ஆனால் எனக்கு இப்போ என்ன இல்லை அப்படின்னா நம்பிக்கை, எனக்கு என்ன இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நம்ம எதை பார்க்கும் அப்படின்னா நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்கும். இங்கேருந்து மெட்ராஸுக்கு போனால் 2000-3000 என்ன செய்யும், செலவாகும். இதெல்லாம் செலவு பண்ணி போய் அங்கே போய் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. அப்போ நான் வீட்டில் வந்து இருக்கேன். வீட்டில் போய் அது பரவசமெல்லாம் கிடையாது. ஐயோ அப்படி இன்டர்வியூ வந்திருக்குன்னு சொல்லி என்ன செய்யலை, பரவசம்லாம் இல்லை. வீட்டில் வந்து இருக்கேன். எங்கள் அம்மா ஒரு காரியம் சொல்கிறாங்க, நம்ம மெட்ராஸுக்கு போகணுன்னு சொன்னாங்க. அவங்க மெட்ராஸ் போகணுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன எதுக்கு மெட்ராஸ் போகணும்? எங்கள் மாமா, எங்கள் தாய் மாமா, அவர் அது பெரிய கதை. அவர் வந்து அவங்க பையன் பொண்ணு கல்யாணத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு. அவர் இன்வைட் பண்ணவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் வந்துருங்க, உங்களுக்கு டிக்கெட்லாம், நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன், எல்லாமே என் செலவு தான், என் பொறுப்பு, நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அது என்னைக்கு சொன்னார் அப்படின்னா, கல்யாணம் என்னைக்கு இருக்கோ, கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இன்டர்வியூ. அல்லேலூயா, அல்லேலூயா. சனிக்கிழமை இன்டர்வியூ, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், எனக்கு டிக்கெட் ஃப்ரீ, எல்லாம் சாப்பாடு ஃப்ரீ, தங்குற இடம் எங்க மெட்ராஸில். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அறியாத எட்டாவதுமான காரியம் செய்வார்னா, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்னா உங்களை தூக்கி கூட தூக்கி போட்டுருவார். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு. உடனே நான் போனேன், மெட்ராஸுக்கு போனேன், இன்டர்வியூக்கு போகிறேன். அப்போ எனக்கு பயம், ஐயோ இன்டர்வியூன்னு பயந்துட்டேன், இங்கிலீஷ் பேசணும், அது பண்ணணும், இப்படி பண்ணணும், என்ன கேட்பான்னு தெரியாது. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, இம்மானுவேல் அப்படின்னார். இம்மானுவேல் என்ன அர்த்தம்? அப்பாப்பா தேவன். இப்போ உட்காரும் போது எந்திக்கும் போது எனக்கு ஒரு விசுவாசம், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன். அந்த 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 வார்த்தையை நீங்கள் பெற்று நீங்கள் வாழணும். நம்ம வாழ்க்கை அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணணும். தேவன் நம்மோடு இருக்கிற அந்த வார்த்தை கிடைச்ச உடனே நான் உட்காரும் போது அப்படி கரெக்டாக இன்டர்வியூக்கு போகிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அங்கே உள்ள போகிறேன், உள்ள போய் பார்த்தா 3 பேர் இருக்காங்க. அப்போ ஆண்டவர் என் மனக்கண்ணை திறக்காரு, எப்பா 3 பேரும் வேற ஒன்றும் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, நாங்கள் தான் போய் இருக்கோம், நீ கவலையே படாத. அந்த வெளிப்பாடு அங்கே போனோன்னு கிடைக்கி. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா ஆண்டவர் எதையும் உங்களுக்காக செய்வார். போனவுடனே இன்டர்வியூ கேட்காரு, பேர் என்ன, ஊர் என்ன, எல்லாம் கேட்காரு. எங்கே படித்தேன்னு கேட்காரு, வேர் யூ ஸ்டடி அப்படிங்க. நான் சொன்னேன் மதுரையில் படித்தேன், இப்படி இந்த காலேஜில் படித்தேன்னொன்னே அவர் சொல்கிறாரு, நானும் அதே காலேஜில் தான் படித்தேன் அப்படிங்கார். நீ படிக்கும்போது எப்படி இருந்தது, நான் படிக்கும்போது எப்படி இருந்தது. அவர் அந்த காலேஜ் கதையை கேட்க ஆரம்பித்தா கடைசியில் என்னை பற்றி ஒன்றுமே கேட்கலாம். சரி முடிஞ்சது, ரைட்டு, இனி யூ ஆர் செலக்டட். 3 மாதத்தில் விசா வரும்னாரு. 3 மாதத்தில் எனக்கு விசா வந்தது, டிக்கெட்டு வந்தது. கர்த்தர் சொன்னபடியே என் கண்கள் தூர தேசத்தை பார்த்தது. நான் வேலை பார்த்தேன், கர்த்தர் சாட்சி. சும்மா வந்து ஏதோ ஒரு நைட்டு வந்தோம், ஒரு 12 மணிக்கு வந்து 9 மணிக்கு வந்து இவ்வளோ தூரத்தில் காரில் வந்து இவ்வளோ பிரயாசப்பட்டு உங்கள் முன்னாடி ஏதோ ஒரு உணர்ச்சியை தூண்டிருக்குல்ல. என் வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்சதை என் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு என் வாழ்க்கையில் நான் அறியாததும் எனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செஞ்சார். இது மட்டும்தான் நான் கொஞ்சம் சாம்பிள் சொல்லியிருக்கேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கு வர நடக்கிற காரியம், என் புத்திக்கு எட்டாத காரியத்தை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. கர்த்தருக்கு சாட்சி, ஒரு சாட்சி வச்சு தான் நான் பேசுறேன். என் நிலைமை அவங்களுக்கு தெரியும். 150 ரூபா லைன் வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருந்தோம். இதெல்லாம் பெரிய சாட்சி, இதெல்லாம் இன்னொரு நாள் வரேன். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உங்க சூழ்நிலையை உங்க பேக்ரவுண்டை வச்சு ஆசீர்வதிக்க மாட்டார்.
அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவரை நோக்கி கூப்பிட்டணும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு நீதி செய்கிற தெய்வனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அவர் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, கூப்பிடுங்க. எல்லாத்தையும் நான் சொல்றேன், சிலர் அப்படிதான் சோம்பேறியா இருப்பாங்க. சோம்பேறி அறுப்பு காலத்துல நீ பிச்சை கேட்டாலும் என்ன செய்யாது. நீங்க எல்லாம் நான் உண்மையில சொல்றேன், உண்மையில நான் உங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்றேன். ரியலி யூ ஆர் ஒண்டர்ஃபுல். நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா வீட்டில் தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்க சோம்பேறி இல்லாம தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நீங்க அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிப்பார். அல்லேலூயா. நீங்க சோம்பேறியா இருந்தா வீட்டில் என்ன செய்யலாம்? அப்போ சொல்லுங்க, குழுகிறது என்று என்ன செய்யணும்? நிறைய வசனம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம கிடையாது. நம்ம கூட்டம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற கூட்டம். இந்த கூட்டம் பெரிய காரியங்களை வாழ்க்கையில அனுபவிக்கிற கூட்டம். இந்த கூட்டம் நான் சொல்றேன், இன்னும் 3 மாசத்துல நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அறியாது, நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எனக்கு அறிவிக்க போறீங்க, அதற்காக நன்றி. வித் கண்டிஷன். வித் கண்டிஷன் என்னது? வித் கண்டிஷன் என்னது? என்னது? என்ன நோக்கி கூப்பிடு. இன்னொரு கண்டிஷன், நோக்கி கூப்பிடணும்னா அவர் காது கேட்கணும்னா என்ன செய்யணும்? முழு இதயத்தோட எல்லாம் ரைட்டு. முதல்ல அவர் எப்படி இருக்கணும்? நான் கூப்பிடுறது காது அவருக்கு என்ன செய்யணும்? காது கேட்கணும்னா என்ன இருக்கக்கூடாது? நான் ஏன்னா பாவம் என்ன செஞ்சிடக்கூடாது? அவர் செவியை மந்தமாக்கிடக்கூடாது, அவர் முகத்தை என்ன செஞ்சிடக்கூடாது. அதை மட்டும் நீ கான்சியஸா நீங்க உங்க இருதயத்தில், ஏசப்பா நான் உங்களை உங்க வேதனைப்படுத்தி நான் சந்தோஷமா என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களை வேதனைப்படுத்தி சொல்லுங்க, உங்களை வேதனைப்படுத்தி அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீங்க துக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த உலகத்துல இருந்து பிரயோஜனமே. அதை மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருங்க. என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர். என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யும். முதல் காரியத்தையெல்லாம் சொல்லிருங்க. எந்த காரியத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்கள், அறியாது எட்டாததுமான காரியத்தை செய்ய போறார்? சொல்லிருங்க. யுத்தத்தில், ஒருவேளை யுத்தத்தில் நீங்க கடந்து வந்திருக்கலாம், யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அதில் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போறார். 2வது, நெருக்கத்தில் நீங்க வந்திருக்கலாம். நெருக்கத்தின் மத்தியில் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். கசப்புல வந்திருக்கலாம், நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அடுத்து, விரக்தியில வந்திருக்கலாம். ஆண்டவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியம் நிரூபிக்க, கர்த்தர் குடும்பத்தில் நிரூபிக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில நிரூபிக்கணும், எங்க சபையில கர்த்தர் நிரூபிக்கணும். இந்த பாஸ்டேட்ல இந்த சபையை நிரூபிக்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாஸ்டேட்ல இந்த சபையை கர்த்தர் நிரூபிப்பாரு. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்து. நிரூபிக்கணும். எங்க குடும்பத்தை நீங்க நிரூபிக்கணும். ஆண்டவரே, எங்க சபையில நீங்க நிரூபிக்கணும், எங்க தெருவுல நீங்க நிரூபிக்கணும், எங்க சொந்த பந்த மத்தியில நீங்க ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நீ அறிவிக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்க விசேஷமாக அண்ணனுக்காக, நெகமியா அண்ணனுக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, அண்ணன் இந்த இடத்துல கொண்டு வந்தது நோக்கம் உண்டு. நோக்கத்தை, முகாந்தரத்தை நிறைவேற்றுங்க. தாவீது சொன்னது போல இந்த இடத்திற்கு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஐயா. ஆண்டவரே, முகாந்தரத்தை நிறைவேற்றுவீராக. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நட்டப்பிக்கிறவர். தீவிரமான காரியங்களை அருமையான அண்ணன் மூலமா நட்டப்பிப்பீராக, சபையின் மூலமாக நடப்பிப்பீராக. ஆண்டவரே, இந்த சபையை மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுகிறவர். இந்த கூடாரத்தை திரும்ப கட்டுவீராக ராஜா. இங்கிருந்து ஆண்டவரே, உம்முடைய பிரமாணம் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லட்டும் ராஜா. இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதியும். சிறுவர்கள் முதல் பெரியவர்களை ஆண்டவரே, உம்முடைய கரத்தை வைப்பீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் நீர் பதில் தந்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர், தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்தும். பெரிய காரியங்களை இந்த இரவு நேரம் எங்களுக்கு இனிமையான இரவாக இருக்கட்டும். எங்கள் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பிரசன்னம் முன் செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.